जय गुरुदेव। जय गुरुदेव। जय गुरुदेव। இதெல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். எக்ஸலண்ட். தட்ஸ் இட். குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. எவ்ரிபடி பியூட்டிஃபுல்லி. யூ ஆர் ரேடியேட்டிங் வித் பிராணா. தட்ஸ் த பேசிஸ். இஃப் யூ ஆர் வித் த பிராணா, வி ஆர் காட். நம்ம தான் கடவுள். கடவுள் எங்கேயுமே நமக்குள்ளதான் இருக்காரு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் யோசிச்சு பார்க்கும்பொழுது, இப்போ முதல்ல பதஞ்சலி யோக சூத்திரம் வி ஆர் டிராவலிங். எப்போ நம்ம சந்தோஷமா நிம்மதியா மன அலைச்சல் இல்லாம இருப்போம்னா, எப்படி ஒரு தடாகத்தில் அந்த நீரானது சலனம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அந்த நிலவின் முழு பிரதிபலிப்பு அழகாக தெரியும். ஆனா நம்முடைய மனமானது சலனம் நிறைந்தது, சலனம் நிறைந்தது. பிகாஸ் 70% of our body is made up of water element. We are very close to the lunar moon. So always our mind is connected and compared with the moon. அப்போ அந்த பிரதிபிம்பம் நமக்குள்ள எப்படி தெரியும்? நமக்குள்ள இருக்கிற நீர் என்னது? It is the cerebrospinal fluid. When your cerebrospinal fluid is just still, silent, but vibrating with energy, it reflects your self ஆனந்தா. எது நாம நான் நினைச்சிட்டு இருக்கோமோ அது நான் கிடையாது. நீங்க கிளாஸ்ல கூட சொல்லுவேன், ஆர் யூ த பாடி ஆர் நாட்? இட்ஸ் an objective type question. Say yes or no. 10 பேர் இருந்தாங்கன்னா 9 பேர் நான் தான் சார் இந்த உடம்பும்பாங்க. நான் எப்பவுமே ஆரம்பிப்பேன் இப்படிதான். சரி, உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, அது சொந்த வீடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஜன்னல் எனக்கு இருக்க பிடிக்கல. கொத்தனாரை கூப்பிட்டு, இந்த ஜன்னல் அடிச்சிருப்பா, வேண்டாம், இந்த காத்து நல்லாவே இல்லை, அந்த பக்கம் குப்பை தொட்டியில இருக்கு அப்படின்னு சொல்ற சுதந்திரம் எனக்கு உண்டு. ப்ரொவைடட் ஐ எம் த ஓனர். இஃப் ஐ ஆம் த டெனன்ட், ஐ டோன்ட் ஹேவ் த ரைட். ஓனரை கேட்டு அவர் இஷ்டப்பட்டு, ஏன் சார் நீங்க இருந்து போறது வாடகைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு இஷ்டமா ஆர்டர்லாம் பண்ணாதீங்க, என்ன கேட்காம ஒரு ஃபேன் கூட ஃபிக்ஸ் பண்ண கூடாது, உங்களுக்கு ஒத்து வரலையா காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார் ஓனர். அது போல எனக்கு இந்த கண் இங்க இருக்கிறது பிடிக்கல, இந்த கண் எனக்கு பின்னாடி வேணும், எனக்கு 2 கை பத்தல, 4 கை வேணும். Do you have the right? Do you have the capacity? Do you have a say over your own body? No. You are a tenant with the tendency of date of birth to date of death. It keeps on repeating. இந்த கிளாஸ் சொன்னா அப்பதான் தெரியும், ஓ நம்ம இது உடம்பு இல்லடா. செகண்ட் எக்ஸாம்பிள், இது கோயிங் டு த கோமா பேஷண்ட் கிட்ட போங்க, ஏங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தான்டா, நம்ம எவ்வளவு நேரம் வாக்கிங்லாம் போயிருக்கிறோம் அப்படி சொல்லுங்க. டாக்டர் சொல்லுவார், ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டார், ஏற்கனவே வெஜிடபிள். ஸோ யூ ஆர் நாட் த பாடி. பட் நான் சொல்றேனே, அது வாட் இஸ் தட்? இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஆஃப், இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஆஃப். அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் தான் உனக்குள்ள தெரியுதே ஒழிய நீ சந்திரன் கிடையாது. சந்திரன் என்பது சற்றில் டிஃபரண்ட். ஹவு டு ரீச் தட் லெவல்? அதுதான் சத்குருக்கள் நமக்காகவே நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு, எப்படியாவது ஒரு ஒரு அம்மா தன் குழந்தைய எப்பாடுபட்டாவது அவனை உலகத்துல முன்னு கொண்டு வரணும், நல்லவன் ஆக்கணும், இந்த சமுதாயத்துல நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது போல சத்குருக்கள் தாம் பெற்ற இன்பத்தை எல்லாருக்கும் கிடைக்கணுமேனுட்டு மெனக்கெட்டு they come down to the levels of the humans. And the human body is the highest creation, having the nervous system to understand what it is in reality. There's the one and only structure, the human machine, that alone contains the inner awareness. வெளி விடயங்களை விட்டு தன்னை ஓர்தலே உந்திப்பற உண்மை உணர்ச்சியாம் உந்திப்பற. வெளி விடயங்களை விட்டு, இது இப்படிதான் இருக்கும், நீ இதோடு இருக்கிறது ஒரு சாய்ஸ் இல்லையா? உனக்குள்ள இருக்கக்கூடிய பேரானந்தத்தை அனுபவித்தும் உனக்குள்ளே இருக்கு. How, which direction you take is your choice. நிம்மதியா ஆனந்தமா இருப்போம்.
இல்லையா? அழைச்சுக்கிட்டீங்க போய் அவனுக்கு அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அந்த சமாதி மேல என்ன கட்டுறான், எந்த சமாதி மேல என்ன கட்டுறான், இதுலயே போயிட்டு இருக்கோம் நம்ம. நாள் ஓடிடும். ஸோ தட் இஸ் நாட் அவர் பிசினஸ். அவர் பிசினஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருஜி ரொம்ப அழகா சொல்வார். இஃப் யுவர் ஸ்பேன் ஆஃப் லைஃப் இஸ் 100 இயர்ஸ், 50 years is spent in sleeping, 20 years spent in eating and chit-chatting and doing all that. அண்ட் நாம தெரியும் 25 வயசு ஆயிடுது நமக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளது. இதுக்கு மிச்சம் மீதி இருக்கிறது ஒரு 10 வருஷமா 12 வருஷம் நாம நமக்காக வாழ. அந்த டைமை கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, once again you have to take the go into the labyrinth of the birth and death cycle continues. அதுதான் பதஞ்சலி says சித்த விருத்தி நிரோதா. சித்த விருத்தி நிரோதம் முதல்ல சமாதி பாதால 2வது சூத்திரம்னு சொல்லிடுறேன். சித்த விருத்தி நிரோதம். உன்னுடைய மனசுல சலனம் இல்லாம பார்த்து, அந்த சலனம் எப்படி வருது? பிகாஸ் ஆஃப் தி அந்த கரணங்கள் 84 லட்சம் யோனிகள்ல மாறி மாறி பிறப்பெடுக்கிறச்ச அந்த மனப்பதிவுகள் அப்படியே என்கிரஸ்டேஷன் வளர்ந்தே வருது. ஒரு சிங்கமா இருந்திருப்பீங்க, யானை உங்களை மிதிச்சிருக்கோம், ஐயோ பயத்துல செத்து போயிருப்பீங்க. இன்னொரு பிறவியில் வந்து ஒரு நாயா இருந்திருப்பீங்க, ஒரு பெண் நாயோட காதல் பண்ணி அந்த பெண் நாயோட கூட கூடி இருப்பீங்க, உங்க மேல கல்லெட்டு விட்டுருப்பான், ஐயோ வேதனையில அந்த இனப்பெருக்கு அற்புதமான நிகழ்ச்சி கலக்கம் அடைஞ்சிருக்கும். இன்னொரு பிறவியில நீங்க மனுஷ பிறவியிலேயே ஒரு பொண்ணு உயிரை காதலிச்சிருக்கலாம், அதை விட்டுட்டு வேற யாரோட கல்யாணம் பண்ணிக்கோ. So many impressions, it all gets embedded in your chitta, your memory, the subconscious mind. So when the real self, what you call as the Atman, Chaitanyam Atma, Shiva Sutra, first sutra is the Chaitanyam Atma. Your Atma is the real self, beingness. ஆக இந்த பதிவுகள் தான் வருது. So we are nothing but the Chaitanyam or Atma plus all these impressions. And the impressions are embedded in your man, buddhi, chittam, ahankara. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். நானுங்கிறது இருந்துட்டே இருக்கும். அந்த நானுங்கிற உணர்வு தான் நம்ம அழுப்பிறவைக்கு அடிக்கொள்றது. சித்தம், ஆல் த இம்ப்ரெஷன்ஸ், அது வந்து புத்தியின் வழியா வருது. புத்தி தான் ஃப்ரீ வில், பண்ணலாமா வேண்டாமா. மனஸ் இட் எக்ஸ்பிரஸஸ் த்ரூ தி பாடி, உடம்ப வந்து ஒரு கருவியை அது உபயோகப்படுத்துகிறது. ஆக ஆட்டி படைக்கிறது அத்தனையுமே சித்தம் தான். அந்த சித்த விருத்தி நிரோதா. இப்போ டாக்டர் ஸ்ரீபிரியாவை எடுத்துக்கிற ஒரு உதாரணத்துக்கு, ஸ்ரீபிரியா வந்து கிளாஸுக்கு வரணும், போன வாரம் வந்து பூந்தமல்லியில இருந்து நான் உருகியே போயிட்டேன். அடாடா இந்த குழந்தை எவ்வளவு தூரம்டா, அண்ட் வாட் இஸ் கிரேட் சர்வீஸ் ஷி இஸ் டூயிங். போன வாரம் தான் மனசுட்டு பேசினேன் க்ளோஸா, நீ டைம் இருந்தது பேசுறது. ஷி கம்ஸ் ஆல் தி வே ஃப்ரம் பூந்தமல்லி டு கேகே நகர், அன்இமேஜினபிள். அண்ட் அவ்வளவு அன்பார். அப்போ என் மனசு முழுக்க அந்த குழந்தை நன்னா இருக்கட்டும், அவள் சேவை தொடரட்டும் பிரேயர். அந்த பிரேயர் மட்டுமே இருந்துட்டுன்னா ஸ்ரீபிரியா பத்தி எனக்கு கவலையே கிடையாது. I get connected to the higher self and that gets keep on radiating on Sri Priya, protecting her. That is how simple it is. Sri Priya என்னென்ன போட்டு இருக்கா, அவ கார்ல வந்தாளா, ஆட்டோல வந்தாளா, இல்ல காட்டி வேற ஊபர் டாக்ஸில வந்தாளா, அவ என்ன நகை வச்சிருக்கா, என்ன சொத்து எல்லாம் வச்சிருக்கா, டாக்டரேட்டுங்கிறாள், என்னென்ன சொத்து எல்லாம் இருந்திருக்கும், இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு என்ன லாபம்? நமக்கு வேண்டியது என்ன? ஆரோக்கியம், ஆனந்தம், நிம்மதி. 3 தான். உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கணும், நிம்மதி இருக்கணும், பினிஷ். மத்த தானே அந்த நிலைக்கு நான் ஸ்ரீபிரியாவோட போயிட்டேன்னு ஸ்ரீபிரியாவை பத்தி தாட்டே வராது எனக்கு. என்ன சௌக்கியமா இருக்கியாமா, அவ்வளவுதான். பிகாஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஷி இஸ் கனெக்டட். ஷி பிகம்ஸ் மை ரிஃப்ளெக்ஷன். ஐ பிகம் த மிரர் ஆஃப் ஸ்ரீபிரியா. அதுதான் சித்த விருத்தி நிரோதா. விருத்தின்னா அதிகமா இருது, ஒண்ணு மல்டிப்ளிகேஷன். ஸ்ரீபிரியா நினைச்ச உடனே ஸ்ரீபிரியா மட்டும்தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அந்த குழந்தை நல்லா இருக்கா, அப்பா சௌக்கியமா, நல்லா இருக்க கண்ணு, நீ சௌக்கியமா, அவ்வளவுதான், பினிஷ்ட். அந்த மனசுல சித்தம் இருக்காது, விருத்தி இருக்காது. அதுக்கப்புறமா என்ன,
அவங்க நல்லா இருக்கு. அது போல நாம பழக பழக அதுக்கு ரெண்டே வழி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு, பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் அன்பு காட்டி செஞ்சுக்கிட்டே போங்க. உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. உங்கள் எண்ணங்களால், செயல்களால், வார்த்தைகளால் ஒருத்தருக்குள் மலர்ச்சியை ஏற்படுத்துங்க. அதுதான் உங்களுடைய பிராரத்த கர்மாவை கலைக்கிறதுக்கு ஒரே வழி. ரெண்டாவது, இந்த ஐ, மீ, மை, மை, நானு, எனக்கு, என்னுடைய, என்னது, என்னது, அதெல்லாம் விட்டு தொலைங்க. எதுவுமே உங்களுக்கு கிடையாது. குருஜி அழகா சொல்லுவாங்க, குருஜி ஐ சரண்டர் டு யூ. வாட் இஸ் தேர் ஃபார் யூ டு சரண்டர்? நீ ஒண்ணுதுன்னு ஒண்ணு இருந்ததானே சரண்டர் பண்றதுக்கு. ஒண்ணுமே இல்லையே, நீ எதை சரண்டர் பண்ண போற? நெத்தி அடி அடிப்பார் குருஜி. சும்மா நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு குருஜி சரணாகதி, ஏன் நிறுத்து, எதை சரணம், எதை சரண்டர் பண்ண போற? நீயே நீயே ஏதோ கொடுத்த பிச்சை. நீ ஒண்ணு இதுன்னு ஒண்ணு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. நீ எதை சரண்டர் பண்ண போற? முதல்ல உனக்குள்ள நீ யோசிச்சு பார்த்தா குருஜி எப்ப சொல்லுவேன். ஆக பதஞ்சலி சேஸ் சித்த விருத்தி நிரோதா. அந்த சித்த விருத்தி நிரோதா, சுவாமி ரெடி, எனக்கு என்ன வழி சொல்லுங்க, நிச்சயமா வர்றேன். டேக் எ டிட்டர்மினேஷன். அப்போ அவர் சொல்ற ரெண்டே ரெண்டு தான். முதல்ல வைராகியம். வைராகியம், வைராகியம் இஸ் வாட்? டிஸ்பேஷன். டிஸ்பேஷன். என்னதுன்னு சொல்றதுக்கு எது இருக்கு? நான் எதை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கேன்? எதுவுமே அந்த கிடையாது. என் உடம்பே அந்த கிடையாது. உடம்பே சொல்றது நினைக்க மாட்டேங்குது. என் உடம்பு கமிட்மெண்ட் இருக்கு. 8:30 மணிக்கு நான் ஒரு கிளாஸுக்கு போகணும், கிரியாவுக்கு போகணும். காலை எழுந்து குளிச்சுட்டு டாய்லெட்டுக்கு போகணும். டாய்லெட் வா வா வா, எங்க வருது? மவனே, நான் வர்றச்சதான் வருவேன். Do you ever say even about your toilet to evacuate all the toxins? No. Your body is inner intelligence. It will work only on its own. ஒரு கிழிய கழிக்க ஒன்றத்தை புடுங்க முடியாது. தூக்கமே, நான் தூக்கம் வா, நாளைக்கு காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும். No. The circadian cycle, your pineal gland should work. It should work to decide about your hunger pattern and sleeping pattern. It's a system. It is a system. It's a central processing unit, CPU. You cannot do anything about the hardware. You can only put the software. You have got nothing to do with the hardware. That's beyond. Because you have come with your DNA, what is called the software of hardware. அதனால பதஞ்சலி அழகா சொல்றார், முதல்ல வைராகியத்தை வளர்த்துக்கும். அந்த வைராகியத்தை எப்படி வளர்த்துக்க முடியும்? சுவாமி அவர் சொல்றார், அபியாச வைராகியம் தன்னிரோதா. அபியாச, பிராக்டிஸ் பண்ணு, மள்ள பண்ணு. எதுவுமே வந்துடாது. 84 லட்சம் யோனிகள்ல நீ சேர்த்துக்கிட்டே வந்திருக்க. ஒரு நாள்ல போகாது, ஒரு ஜென்மாவில போகாது. என்ன பண்ணணும்? அபியாச. அதுக்குதான் எத்தனை சர்க்குட்கள் லபோன்னு அடிச்சுக்கிறாங்க. வாடா சுதர்ஷ்ணகிரியா பண்ணு, பிராணாயாமா பண்ண, யுவர் டாக்ஸிக்ஸ் will get cleansed and your prana will increase. When prana increases, all the pattern will change. Mental pattern. You got a thought pattern. You have come with your hardware. அது மாத்த முடியவே முடியாது. யூ ஆர். நீ எவ்வளவுதான் அன்பு யாதுன்னு நினைச்சிட்ட கூட உங்க ஈகோவை டக்குன்னு கொஞ்சம் ஸ்பார்க் வந்தாலும் அவ்வளவுதான், படிச்சது கிடிச்சு எல்லாம் பறந்து போடணும் காக்காம. ஆக ஜஸ்ட் அட்வைசஸ், கவலைப்படாது. நான் குருவை கைட் பண்றேன். அபியாச வைராகியம், வைராகியம், வைராகியம் தன்னிரோத. தன்னிரோதங்கிறப்ப உனக்குள்ள மேலும் வராமல் பார்த்துக்கும். நிரோதனை ஸ்டாப் பண்றது. இனிமேல் அவர் வைராகியத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே. வைராகியங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வைராகியம்ங்கிறது டிஸ்பேஷன், நான் அட்டாச்மெண்ட், நான் கிரேவிங், நாட் கெட்டிங் அட்ராக்டட் டு தி சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்காக சென்சரி ஆப்ஜெக்ட் மறுக்கணும்னு கிடையாது. சப்போஸ் ஒரு கோவிலுக்கு போறீங்க, அழகா இருக்கு, ரொம்ப ஜோரா நல்லா இருக்கு. இந்த தீபாவளிக்கு ஒரு புடவை எடுக்க போறீங்க, எதுவும் புடவை எடுக்க போறீங்க, ஷர்ட் பேண்ட் எடுக்க போறீங்க, வெரி குட். ஏற்கனவே வீட்டுல 10 பேண்ட் 10 ஷர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷுட், இது என்ன பண்டகை இல்ல, சின்ன குழந்தைங்களே வாங்கி தரேன், நான் எதுக்கு இருக்கிறதுக்கு மேல சேர்த்து வச்சுக்கணும்? இட்ஸ் அ பர்டன். ஸோ ஓகே, அப்படி வேணுமா? புதுசு வாங்கி யாருக்காச்சும் சந்தோஷமா கொடுங்க. தட்ஸ் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆர் ஜாய் that one can think about, which I do.
உங்களுக்கு வாங்கினமா புதுசா ரொம்ப இஷ்டமா இருக்க வாங்குங்க. ஷர்ட் பீஸு, பேண்ட் பீஸு இல்லை கட்டி ரெடிமேட் வாங்க. வாங்கிட்டு யாரோ ஒரு காலேஜ் பையன், உங்க பையன் பேரன் மாதிரி, கண்ணிங்க வா, என்ன படிக்கிற? சார் ஐம் டூயிங் செகண்ட் இயர் இன்ஜினியரிங். எங்க படிக்கிற? சோ காலேஜ். அப்பா அம்மா என்ன பண்றாரு? கண்ணு இந்த ஐ வாண்ட் ஜஸ்ட் கிஃப்ட் யூ. எனக்கு என்ன தோணித்து, இஃப் யூ ஆர் அக்செப்டிங் ஐ பி ஹாப்பி. என்ன சார் சொல்றீங்க? இந்த ஷர்ட் பேண்ட் வாங்கினேன், இது ஒன்று கொடுக்கணும்னு தோன்றது எடுத்துக்கோ. சார் எனக்கு எதுக்கு சார்? யோ உனக்கு வேணுமா வேணாமா? அவன் நெடிவான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அந்த சந்தோஷத்துக்கு உலகத்துல இடையே கிடையாது. இதான் அனுபவிக்கிறான். கொடுங்க சார். நல்லா இரு, நல்லா படி, நல்ல மனிதனாக இரு, மனித நேயத்துடன் இரு. அதுதான் நீ உனக்கு சேர்த்துக்கொள்ள சொத்து, மற்றவளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து. இது அட்வைஸ் நான் கொடுப்பேன். மனித நேயம் தான் இறைமை. மனித நேயம் தான் இறைமை. யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. திருமலர் திருமன்றம் நெத்தி அடிக்கிறார். ஏய் உடம்பு குத்தனா வலிக்குது, மத்தவனை குத்தாத. யாராச்சும் சுடுசொல் சொன்னா உனக்கு வலிக்குது, மத்தவனுக்கு கடும் சொல் பேச. உனக்கு பசிக்குது, பசித்தவனுக்கு கொடு. நீதான் கடவுள். தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. கடவுளையே மேலே இல்லை, நம்ம கூட தான் இருக்காரு. நாம் என்ன பண்ணோம்? தான் பற்ற பற்ற இந்த மாதிரி ஒரு வேற நீங்க வேற யார்? நம்ம எல்லாமே ஒரு எனர்ஜி. இட்ஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜி. தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். நம்ம ஒரு வேஷம் போட்டுட்டோம், பண்றது சந்தோஷப்படலாம். ஆக the same Patanjali gives you the definition of the vairagyam. Dispassion. Dispassion. எதுலையுமே பற்று. பற்று. இட்லி சாப்பிடணும், 10 இட்லி சாப்பிடணும்னு கிடையாது. பசியாரதான் உங்களுக்கு உணவு. டாக்டர் அன்னிபெசன்ட் சொல்லுவாங்க, you have to eat to live. Some people are there, they are living to eat. நீ உயிர் வாழறதுதான் சாப்பிடணும், சாப்பிடுறதுக்கே உயிர் வாழக்கூடாது. இஃப் திஸ் a basis அப்படி இருந்தா that's a dispassion. நெக்ஸ்ட் வந்து நான் அட்டாச்மெண்ட். கணவன் மனைவி குழந்தைங்க கடமைகள் பண்ணிட்டே போங்க, அன்போட பண்ணுங்க. எம் பையன் நான் வயசான பையனை பார்த்துப்பான், எம் பொண்ணு கிழிச்ச கோட்டை தாண்டாது, இந்த கோடு கிழிக்க விட்டாதானே. உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு 20-25 வயசுக்கு மேல இருக்கும். உங்க அனுபவத்துல திரும்பி பாருங்க. how far you are abiding by this. அந்த நான் கிரேவிங். நான் கிரேவிங் நான் முக்கியமா பார்ப்பேன். இந்த கல்யாணத்துல எல்லாம் பஃபே டைப் வைப்பாங்க விதவிதமா. சார் இருக்கிறத ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிற்றுல தட்டுல அள்ளி போட்டுப்பாங்க சார். குப்பை மாதிரி இருக்க சார். வெஜிடபிள் பிரியாணி தலையில ஒரு சப்பாத்தி, சப்பாத்தி தலையில ஒரு குருமா, அது பக்கத்துல ஒரு இடியாப்பம், அது பக்கத்துல ஒரு பூரி கலந்து இருக்கும். எதை சாப்பிட போறாங்க? இதை சாப்பிட்டா அது, அது சாப்பிட்டா அது. ஏன் மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஒருத்தருக்கு தீர்ந்து போச்சுன்னு? இது வந்து ஐ ஹவ் சீன் இன் ஈவன் when I was a பேங்க் மேனேஜர். நான் எல்லாம் கடைசியில் தான் போவேன், பேசிக்கிட்டே போவேன். கண்டிப்பா ஸ்வீட் இருக்காது. இட் ஹேப்பன்ஸ் ஈவன் இன் தி ஆர்ட் ஆஃப் லிவிங் மீட்டிங்ஸ். சும்மா ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சருக்கு காலம் தூக்க விட முடியாது. ஆஷ்ரம்ல போனீங்கன்னா குருஜி when they are giving a meeting they will provide you lunch. அப்ப நீங்க உங்க டர்ன் போறதுக்குள்ள ஸ்வீட் தீர்ந்து போச்சுப்பாங்க. அவங்க அசஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு ஸ்வீட், அவளுக்கு 2 ஸ்வீட் அதிகமாக பண்ணுவாங்க. பிகாஸ் ஐ வாஸ் இன் சேவா டிபார்ட்மெண்ட் இன் ஆஷ்ரம் லாங் பேக். ஐ நோ. 100 பேர் வந்தா குருஜி சொல்லுவார் 150 பேருக்கு செய்யுங்க. அப்போ நீங்க போனதே 100 பேர் 40 பேர் தான். அந்த 150 பேருக்கு செஞ்சது கூட உங்களுக்கு எல்லாம் போச்சு. என்ன வாட் ஹேப்பன் டு தெம்? ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் a டீச்சர் யூ ஆர் நாட். இட் இஸ் ஒன்லி உங்க உள்ளம், உங்கள் மனசாட்சி சொல்லணும் நீ நல்ல மனிதன். நீ ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சரா இரு, இல்லாம போ, அது ஒரு குப்பை. இட்ஸ் ஒன்லி a badge. That's a given gift by Guruji to spread knowledge as being a human values. அது இல்லாட்டி நீங்க டீச்சருக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் கிரேவிங் எங்க? நான் பொறுத்த மட்டும் ஸ்வீட் தீர்ந்து போயிடும் உடனே போறோம். இட் ஹேப்பன்ஸ் ஐ ஹவ் சீன். குருஜி வந்து ஒரு சிடி கொடுப்பார் ஃபார் ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்ட்ரோடக்டரி செஷன். நான் பொறுத்தவரை தமிழ் தீர்ந்து போயிடும். சார் ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஏன் தமிழ் டீச்சர் நான் தமிழ்ல வேணும் சார். அவர் 2-3 வாங்கிட்டு போயிட்டார் சார். அவன் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு. இஸ் இட் ராங்? ஃபாலோ வாட் யூ ப்ரீச்.
It happens even the so-called art of living up. You need not think about anything else. I used to only laugh at myself. You are beyond all this. அதுதான் சொல்றது. நான் கிரேவிங், நான் கிரேவிங், நான். And finally, not getting attracted to sensory objects. Sensory objects. கண்களால் பார்க்கும் காட்சிகள், காதுகளால் கேட்கும் ஒலிகள், உடலால் ஸ்பரிசிக்கக்கூடிய உணர்வுகள், மூக்கினால் சுவாசிக்க உணரக்கூடிய வாசனைகள். There are there. Accept it. But don't crave for it. This is called the வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை நீங்க பின்பற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா மனசு சலனம் இல்லாம அக்செப்ட் ஃபைன். சார் ஒரு இட்லி போட்டுக்கோங்க, வேண்டாங்க, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டாச்சு, தேங்க்யூ. சார் இந்த உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கட்டோமா, தேங்க்யூ. போயிட்டு இருந்தீங்கன்னா நிம்மதியா இருப்பீங்க, எதையுமே உங்களை பாதிக்காது, எல்லாரையும் நீங்க வாழ்த்திக்கிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய the சைத்தன்யம் will beautifully get reflected. People will come to you. கோயிலுக்கு ஏன் போறாங்க? நிம்மதிக்கு போறாங்க. அந்த நிம்மதி உங்ககிட்ட இருக்கச்சு, நீங்க தான் சார் கோயில், நீங்க தான் சார் கடவுள். உங்களை பார்த்து வருவாங்க, சார் சௌக்கியமா, முன்ன பின்ன தெரியாது. இந்த மாதிரி சார் எங்க பொண்ணு கல்யாணமான சார், வரன் பார்த்துக்கிட்டே இருக்கு, அமைய மாட்டேங்க. கண்டிப்பா அமையுங்க. ஏன் அமையாது? 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, தர்மம் பண்ணுங்க, நிம்மதியா இருங்க, தானா அமையும் வரன். அமைஞ்சிருக்கு சார், சும்மா வாய்ஸ் அவடல் கிடையாது. ஐ எம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் திங், ஐ எம் டாக்கிங் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சார் என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் சார், வேலை நிச்சயம் கிடைக்கும், போயிட்டு வாங்க, ஹாப்பியா போயிட்டு. பொண்ணுக்கு பிரசவம் பண்ணணும் சார், நான் 1/2 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன், ஆம்பளை குழந்தை பிறக்கணும், ஆம்பளை குழந்தை பிறக்கணும், பொம்பளை குழந்தை முக்கியமா கிடையாது, நல்ல குழந்தையா பிறக்கணும். நாளைக்கு இந்த மண்ணில் ஒரு நல்ல மனிதனாக, ஒரு மனிதநேய மிக்கமாக, கடவுள் தன்மையுடையவனாக இருக்கும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. That's all life is. I have seen many. I have been blessing to meet many Sadgurus. Many Sadgurus. அதெல்லாம் பேசிட்டு அந்த மணிக்கணக்காக போகும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் பிராக்டிஸ் அன்கண்டிஷனல் லவ். எதையுமே எதிர்பார்த்து அன்பு செலுத்த, அன்பு தான், finished. அன்பு காட்டிக்கிட்டே போங்க. ரெண்டாவது, நெவர் பி ஜட்ஜ்மெண்டல் அபவுட் எனிதிங், ஈவன் அபவுட் யுவர் வைஃப், ஈவன் அபவுட் சைல்ட், ஈவன் அபவுட் யுவர் பேரண்ட். அவங்கள் விதி வசத்தின்படி தானாக போயிட்டார். அந்த மாதிரி பழகிட்டீங்கன்னா யூ ஆர் காட். உங்களுக்கே தெரியும், ஆமா இதுதான் நிறைவு, இதுதான் உண்மை. அந்த உண்மைங்கிறது உங்களுக்குள்ள ஜொலிக்கும். அந்த ஜுவாலையானது வெப்பத்தை கொடுக்காது, குளிர்ச்சியை கொடுக்கும். அந்த ஜுவாலையானது ஒளியை கொடுக்கும். ஒளியும் குளிர்ச்சியும் நிறைந்தது தான் உங்கள் ஆத்ம சைத்தன்யம். அது உங்களுக்குள்ள தானா ஜொலிச்சுக்கிட்டே இருக்கலாம். சந்தோஷமா இருப்பீங்க, பிரகாசமா இருப்பீங்க, எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க. இந்த உடம்பு என்னைக்கு ஒரு நாள் விழப்போறது, fine, merge with that and you may get instruction once again, go back and do service, take another body, come and do. That's all. It's a cyclic order. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்றது ஏன் பராபரமே, என் கடன் பணி செய்து கிடப்பதே. லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். எத்தனை பேர் எவ்வளவு சொல்லிட்டு போய், அவ்வளவுதான். ஆக இது என்ன பார்த்தோம்? சித்த விருத்தி நிரோதா. மனசுல ஒரு சலனம் வரைச்ச முதல்ல ஃபில்டர் பண்ணுங்க. இது எனக்கும் மற்றவனுக்கும் ஆனந்தத்தை கொடுக்குமா? இது எல்லாரும் எனக்கும் மற்றவனுக்கும் நல்லதை கொடுக்குமா? அங்க ஐ மீ மைன் வந்ததுன்னு ஒரு பெரிய கும்பிடு போட்டு பட்டதெல்லாம் போட, கடவுள் இன்னும் படணுமா, தேவையா? ரொம்ப நல்லா இருக்கட்டும், எல்லாரும் என்னை விட்டுட்டு சாமி, என்ன ஏன் சாமி பிடிச்சிக்கிட்டு. நீங்க உங்க மனசோட பேசுங்க, மனசு உங்களை விட்டுடும். You talk to your mind. Mind is your closest friend. Mind is your worst enemy. So மனசுக்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. ஏயா பட்டதெல்லாம் போதாது? அந்த பொம்பளை பார், அவ குறிஞ்சிட்டு இருக்கா, ஜோரா இருக்கு பார். ஏய் பட்டதெல்லாம் போதாத? ஆஃப்டர் ஆல் தி செக்ஸ் அட்ராக்ஷன் இஸ் ஃபார் தி progeny. கதை முடிஞ்ச உடனே நீ கிழக்க, நான் மேற்க. திங்க் அபவுட் இட் எவ்ரிபடி. கலவையில் இருக்கீங்க, தாம்பத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் த எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட், மறுபடியும் ரதி தேவதையை இதுக்குள்ள கூட உங்க உடம்பு செயல்படாது. அந்த பக்கம் திரும்பி அவ அந்த படுத்துப்பாங்க, நீங்க இந்த பக்கம் திரும்பி படுப்பீங்க. பாடி நீட்ஸ் ரெஸ்ட். பாடி ஹஸ் டன் இட்ஸ் ஒர்க். தட்ஸ் ஆல். அதை அப்ளை பண்ணி பாருங்க.
you will bless everybody, you will enjoy the beauty, you will bless the beauty. அந்த நிலைக்கு போக ஒவ்வொன்றுத்திலுமே எந்த உணர்வுகளையும் தப்பா நினைக்காதீங்க, குறை சொல்லாதீங்க. ஆல் தி polarities. நிறைய பேசியிருக்கிறத பத்தி எதையுமே தவிர்க்காதீங்க. அது காம உணர்வோ, பொறாமையோ, வெறுப்போ, இதெல்லாம் இயல்பு. ஆப்போசிட் பிரதிபக்ஷ பாவனா, டெவலப் தி ஆப்போசிட் வேல்யூஸ். ஆப்போசிட், தென் யூ ஆர் காட். உங்களுக்குள்ள சைத்தன்யம் பிரகாசிக்கும். அதுதான் சித்த விருத்தி நிரோதா. பதஞ்சலி ரொம்ப அழகா சொல்றார். சித்த விருத்தி மனுஷனது சலனத்துல தான் இருக்கும். அதை எப்படி உன்னுடைய வயப்படுத்துறது யோசிப்பாருப்பா. அதுக்கு முதல்ல வைராகியத்தை டெவலப் பண்ண, டிஸ்ட்ராக்ஷன் சொன்ன. அடுத்த கிளாஸ்ல பதஞ்சலி வேற எங்கே நம்மளை கூட்டிட்டு போறாரு பார்க்கலாம். இது அசைப்பட்டுட்டே இருக்கு. ஸ்ரவணா மனனா நிதித்தியாசம். இப்ப கேட்டீங்க, அப்படி யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. ரைட் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டேஸ். ஒன்லி when you are 13 the individuality starts developing. இதெல்லாம் ரொம்பவுமே ஹையர் லெவல் ஆஃப் நாலேஜ். 13 வயசுக்கு அப்புறம் தான் நீங்களா ஆறீங்க. அது வரைக்கும் நீங்க செஞ்ச எந்த காரியம் உங்களுக்கு கர்மாவை கொடுக்காது. அதெல்லாம் அப்பா அம்மாவை தான் சேரும். அதெல்லாம் 13 வயசு வரைக்கும் பசங்களை பத்திரமா பாத்துக்கிறது அப்பா அம்மா. அவங்க என்ன பண்ணாலும் தட்ஸ் யுவர் பிராரப்தம் தான். உங்க கர்மா சேரும் 13 வயசுக்கு அப்புறம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாருங்க. அண்ட் அப்ளை தட். அண்ட் எல்லாருக்கும் கொடுங்க, சந்தோஷமா இருக்கு. யாவர்க்குமாம் இறைவர்க்கும் ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் மாவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு. கடவுள் நம்ம தான் சார். எல்லாம் நமக்கு வேண்டிய தான வாசம் இருக்கு. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பெண், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்த. ஆஹா, சொல்றச்சே சுகமா இருக்கு. ஜெய் குருதேவ். நெக்ஸ்ட் வீக் பாருங்க. Life is love, life is joy, life is enthusiasm. Jai Gurudev. Jai Gurudev.